போயிட்டாரு. உனக்கு எங்க இருந்துடா புதுசா வராரு தாத்தா? நம்மளால அந்த தாத்தாமா ஏழை பைத்தியக்கார பையல இப்படியே பணியில நின்றுட்டு தாத்தா வருவாரு ஆத்தா வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சு போயிடுச்சு. வாடா வீட்டுக்குள்ள ஒழுங்கா போலாம். நீங்களா போங்க, எனக்கு தாத்தா கிஃப்ட் கொண்டு வருவாரு. அட மெண்டல் பையல, கிறிஸ்மஸ் தாத்தாவையா சொல்ற? அப்புறம் யார் உங்க அப்பனையா சொல்லுவாங்க? இன்ன வரை நான் பிறந்ததுல இருந்து வந்து பார்த்தாரா அந்த ஆளு? ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்துருப்பாரா? அட லூசு பையல, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2 தாத்தாவும் செத்து போயிட்டாங்களா? ஓ அப்படியா? இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? டேய் கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அவர் இருக்காரா? பாத்தியா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து இருக்காருல. வருஷம் வருஷம் என்னை பார்க்க வராரு, எனக்கு கிஃப்ட் தராரு. ஆனா உங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் போனாங்கல்ல, செத்து போயிட்டாங்களா, திருப்பி என்ன பார்க்க வந்தாங்களா? அட்லீஸ்ட் ஒரு முட்டாயாவது வாங்கி கொடுத்துருப்பாங்களா? ஏன் அறிவு மவனே, செத்து போனவங்க எப்படா கொண்டு வந்து கொடுப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பனி பெஞ்சாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நான் தாத்தாவை பார்த்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு தான் நான் வீட்டுக்குள்ள வருவேன். ஏங்க இனிமே இவன் சொன்னா கேட்க மாட்டேன், இவன் பிடிச்ச பிடிவாதம் தான். சரி வாடா உள்ள வந்து சொட்டரையாவது போட்டுட்டு வந்து வெளில நின்றா, வருவாரு தாத்தா. போமா, எனக்கு ஒண்ணும் குளிரல. ஏண்டி நீ பெத்த அராத்துதனடி எப்படி இருக்கும்? நீ ஏன் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, அவன் எப்படி நம்ம பேச்சை கேட்பான்? நீங்க என் பேச்ச கேட்டு உள்ள போங்க, நான் தாத்தா கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு வரணும். இங்க பாரு, இப்ப நீங்க சொன்ன பேச்சு கேட்டு உள்ள வரல, பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். எந்த காலத்துலமா இருக்கா பூச்சாண்டி பாச்சாண்டின்ட்டு? போமா போய் வேலையை பாருமா, நான் தாத்தா கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு தான் வருவேன். கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்துட்டு நான் ஒரு போட்டோ எடுத்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணோம் இன்ஸ்டாகிராம்ல. போ வேலையை பாரு போ. வாடி கிறுக்கு பையன் பெத்த மாவுல, அது கண்டிப்பா அது கூப்பிட்டாலும் வராது, சொன்ன பேச்சு கேட்காது, அது எப்படியோ ஒளிஞ்சு போகுது. நீ வா வீட்டுக்குள்ள. கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு வரவன்ட்ட மட்டும் தான் நீ கிஃப்ட் வாங்கணும், வேற யார்ட்டையும் கிஃப்ட் வாங்க கூடாது, புரியுதா? எனக்கு புரியுது. நீங்க 2 பேரும் உள்ள போங்க, தின்னுபிட்டு தூங்குங்க. என்ன வாயிடா உனக்கு? நீங்க அடிக்கிற வாயோட நான் அடிக்கிறேன். போறீங்களா போய்கிட்டு? இப்ப போறீங்களா? நான் கிறிஸ்மஸ் தாத்தா தேடிட்டு நான் எங்கிட்டே போகட்டா? வீட்டு வாசப்படியில வந்து நின்னாதான் கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, கிஃப்ட் தருவாரு. நீ இங்க நின்னுட்டு இருந்தா கிறிஸ்மஸ் தாத்தா வரமாட்டாரு, யாருமே வீட்டுல இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரா. வாடா வீட்டுக்கு. சரிப்பா, நீ சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. நான் வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா சின்ன பசங்க யாருமே இந்த வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வந்த வழியே ஓடி போயிருவாரு. அதனால நான் வீட்டுக்கு வரேன். சரி சரி நடங்க. புள்ளைய பெத்து போட சொன்னா ஏதோ குட்டிச்சாதானே பெத்து போட்டு பொண்டாட்டியும் புள்ளையும் சேர்த்து என் உயிரை வாங்குதுங்க. அப்ப அது குட்டிச்சாத்தானே? நீ யாரு? குட்டிச்சாத்தானுக்கு பிறந்த குட்டிச்சாத்தான் தான் அது. தாத்தா வராரே, கிஃப்ட் தர போறாரே, நானும் வாங்க போறேனே, யாருக்கும் தர மாட்டேனே. தாத்தா தாத்தா வராரே, கிஃப்ட் தர போறாரே, நானும் வாங்க போறேனே, யாருக்கும் தர மாட்டேனே. டே மாவனே இங்க வா. இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்ல, கிஃப்ட் வாங்கல, இங்க வா அங்க வா, நம்ம உயிரை போட்டு வாங்கிடுவாரு இந்த ஆளு. எஸ் டாடி. செல்லம் கண்ணு ஏபிசிடி சொல்றீ? ஏபிசிடி கொப்பேந்தாடி வந்தாவாடி வரா கட்டி போடி. ஏண்டா இதாடா உன் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க? நானும் 2 வருஷமா ஸ்கூல் போறேன்பா. மிஸ் சொல்ற ஏபிசிடி எனக்கு மனப்பாடமே ஆக மாட்டேங்குதுப்பா. ஆனா என் ஃப்ரெண்ட் இந்த பாட்டு கத்து கொடுத்தாம்பா, சூப்பரா இருந்துச்சுப்பா. எப்படி கத்துக்கிட்ட பாத்தியா? ஏபிசிடி கொப்பேந்தாடி வந்தாவாடி வரா கட்டி போடி. ஏண்டி வெண்ண மாவள, நீ தானே என் புள்ள வந்து கார்வென்ட்ல படிக்கணும் காசு வாங்கிட்டு போய் கொட்டுறியே. இதுதான் உன் புள்ள படிக்கிற லட்சணமா? எவ்வளவு கட்டுற வருஷத்துக்கு எனக்கு ஃபீஸ்? வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறேங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உன் புள்ளைய படிக்க வைக்கிறேன்ற பேர்ல என் காசு தண்ணியா கரைக்கிறன்றது மட்டும் தெரியுதுடி. ஆனா உன் புள்ள இப்படி மட்டும் படிச்சான் கிளுகிளுன்றண்டி. அப்பா நீ என்னதான் லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாரிச்சு எனக்கு கொடுத்தாலும் நீ லாஸ்ட்ல கவலைப்படாதப்பா. கரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உன் காசெல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டி வந்து உன்னை நான் காப்பாத்திடுவேன்ப்பா. நீ ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறதுக்கு நான் ஏன்டா லட்ச லட்சமா கட்டணும்? உனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாவே போதுமே. ஓ அப்படியாப்பா? ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறதுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சா மட்டும் போதுமா? அப்ப சரி, அப்ப நான் நாளைல இருந்து ஸ்கூலுக்கு போல. சின்ன பிள்ளை இப்படிதான் பேசுவீங்களா? அப்புறம் நாளை பின்ன எப்படி உனக்கு எஜுகேஷன் மேல நம்பிக்கை வரும்? எப்படிங்க படிப்பான் என் பிள்ளை? ஏபிசிடிலே தெரிஞ்சு போச்சு உன் பிள்ளையோட லட்சணம். இனிமே அவன் படிச்சா என்ன படிக்காட்டி என்ன? அட போடி. அப்பா நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டே இருக்காதீங்க. நீங்க போய் தூங்குற வேலையை பாருங்க. நான் தாத்தா கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு வரணும். வாயை மூடிட்டு நில்லுடா. நீ கிறிஸ்மஸ் தாத்தாட்ட கிஃப்ட் வாங்குற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். ஓஹோ, எனக்கு கிஃப்ட் தரும்போது நீ உனக்கு கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கலான்னு பாக்குறியா? அப்பா அவர் எனக்கு தான் கிஃப்ட் தருவாரு. ஏன்னா நான் தான் சின்ன பிள்ளை எல்லாம் இந்த வீட்டுல. உனக்கு எப்படி தருவாரு? நீ தான் அரைக்கிழமை ஆயிட்டிய. வாய் என்னமாடா வாய் அடிக்கிற? உன்ட்டு என்னால பேசி சமாளிக்க முடியாது. தலை வலிக்குதுடா, நான் போய் தூங்குறேன்டா போடா. அம்மா ஐயோ, நான் வரலப்போ வாங்கிட்ட, நானும் தூங்க போறேன்டா. தம்பி டே சின்ன பையா, என்ன வீடு மாதிரி வந்துட்டியா? போ போ வீட்டுக்கு போ. உங்க அம்மா அப்பா தேட போறாங்க. சீக்கிரம் போடா, கிறிஸ்மஸ் தாத்தா வர போறாரு. நீ வேற அவர் ட்ரெஸ்ல வந்திருக்க, உனக்கும் கிஃப்ட் தருவாரு. போ தம்பி, நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. யார்கிட்ட கதை ஊற? என்ன சின்ன பையன் என்னோட கொஞ்சம் ஹைட்டா இருந்தா நீ தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா? தாத்தானா வயசாயிருப்பாரு, மான் வச்ச வண்டியில வருவாரு, அதுவும் பறந்து வருவாரு. நிறைய கிஃப்ட் மூட்டை வண்டிக்கு பின்னாடி இருக்கும். யாரை ஏமாத்த பாக்குறா? போடா இல்ல. டேய் நான் தான்டா கிறிஸ்மஸ் தாத்தா. நீ சின்ன பையன்ல, அதனால நான் சின்ன வயசா வந்திருக்கேன் உன்கிட்ட. அப்படியா? அப்படித்தான். ஓஹோ, நீ என்னவே கலாய்க்க பாக்குறியா? கிறிஸ்மஸ் தான் வேஷம் போட்டு வந்து என்ன ஏமாத்த பாக்குறியா நீனு? சரி எங்க வெளில வந்து உன் மான் வண்டியை காட்டி என்கிட்ட. வெளில வா காட்டுறேன். அம்மா நீ நிஜமாவே கிறிஸ்மஸ் தாத்தா தான். தாத்தா தாத்தா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நானும் உனக்கு ஃப்ரெண்டு தான், ஓகேவா? நீ என்னை எப்படி வேணா கூப்பிடலாம். சரிடா, இந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு தானா? என்ன பொசுக்குன்னு டான்ட்ட? தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தானே கூப்பிடுவாங்க. சரிடா, நீக்கு ஒரு நாள் தானே நீ கூப்பிட்டுக்க. ஏன்டா டேய், வந்து
gift எல்லா gift எனக்கு தானே ஃப்ரெண்டா இருந்துட்டு எனக்கு தவிர வேற யாருக்கு நீ gift கொடுக்க கூடாது அது மாதிரி நீ தெரிஞ்சுக்க இந்த ரிமோட் காரு வீடியோ கேம் இதெல்லாம் நிறைய இருக்காடா நிறைய வச்சிருக்கியா இல்லையா தேடி எடு எல்லாத்தையும் எனக்கு தான் கொடுத்துருப்பாரு சரி வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு நீ நடந்து போ என்னது நான் நடந்து போணுமா டேய் என்னடா ஒரு ஃப்ரெண்டு கூட அந்த வண்டியை விட்டுட்டு போக மாட்டியாடா நீனே தெரியாதனமா உன் ஏஜ்ல வந்துட்டு நான் உன்னையே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொன்னேன்லடா எப்படி வேணா கூப்பிடுன்னு சொன்னேன் பாரு இது ஏன் தப்பு தான்டா அதான் உன் தப்புன்னு சொல்லிட்டு இல்லடா வண்டியை விட்டுட்டு ஓரமா போடா நடந்து போடா இப்ப நீங்க வண்டியை மட்டும் விட்டுட்டு போல அழுக ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க நான் பெரிய நாய் சாவர வரை அழுதுகிட்டே இருப்பேன் நீ இந்த வண்டியை விட்டுட்டு போறனா பாத்துக்க ஏன்னா நான் சின்ன பையன் நான் கேட்டு நீ gift தரலனா உனக்கு தான் வந்து சேரும் அப்புறம் சாமி நைட் வந்து கண்ணை குத்திரும் உனக்கு டேய் நீ சின்ன பையனு பாவம் பார்த்து உனக்கு gift கொடுக்க வந்த இப்படி எல்லாம் பண்ணுவ நீ என்ன பண்ணியிருக்கணும் எப்பவும் போல வயசான தாத்தா மாதிரி கெட்டப் போட்டு வந்ததுன்னா நீ சொன்ன பேச்ச நான் கேட்டிருப்பேன் இப்போ நீ தான் என் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அதுவும் சின்ன பையனாக தான் நீ வந்திருக்க நீ சொன்னா நான் எப்படி கேட்பேன் நான் உன் ஃப்ரெண்டு தானே உன் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதில்ல அதனால் அந்த வண்டியை விட்டுட்டு போ நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகணும் இனிமேல் நான் எங்கே போனாலும் இந்த வண்டியில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் டடா வண்டியை வச்சுக்க நல்லா இரு சந்தோஷமா இரு நான் வரேன்டா நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் பாடுறேன் அடே அடே சிவப்பு சட்டை என்னடா அதான் வண்டியை கொடுத்துட்டேன் ஆனா உன் ட்ரெஸ் என் கண்ணை உறுத்துது ஐயோ இனிமே எந்த ஜென்மத்துக்கும் உன் வீட்டு பக்கம் வரமாட்டேன்டா விட்டா டவுசரையும் பிடிக்கிட்டு விட்டுருவானான் இருக்கு நான் வரேன்டா ஆளை விட்றா ஓ நம்மளை பார்த்து பயந்துட்டாரா ஆளைய காணா சரி விடு வண்டி மிச்சம் இனிமே இது கிறிஸ்மஸ் சத்தா வண்டியில டேவிட் வண்டி நானும் இனிமே பறக்க போறேன் தாத்தா எல்லாத்தையும் gift கொடுப்பாரு நான் கொடுத்த gift எல்லாம் போய் தூக்கிட்டு வர போறேன் இந்த வண்டியை வச்சு எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் பாய்